காமராஜர் இறந்த உடனே அவர் வாழ்ந்த வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஆபீசர் வராங்க. வீட்டுல இருந்த காமராஜர் உதவியாளர்கிட்ட நாங்க வருமான வரித்துறையில இருந்து வரோம், காமராஜர் இந்த வீட்டை கட்டி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்க, ஐயாக்கு சொந்த வீடு எல்லாம் கிடையாதுங்க, இது கூட வாடகை வீடுதான்னு சொல்றாரு உதவியாளர். காமராஜர் ஏதோ நகை நட்டு வச்சிருந்தாரான்னு கேட்க, ஐயா வாட்சி கூட கட்டினது கிடையாதே அப்படிங்கிறாரு உதவியாளர். காமராஜர் உதவியாளர் சொன்னதை எதையுமே நம்பாத அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் நேரா போய் காமராஜர் பயன்படுத்தின அலமாரியை திறந்து பார்க்கிறாரு. உள்ள 2 கதர் வேட்டி, 2 கதர் சட்டை, ஒரு கண்ணாடி, ஒரு பேனா, 2 ஜோடி செருப்பு, பக்கத்துல சமையல் அறைக்கு போனா 6 சமையல் பாத்திரம். கூட வந்த அதிகாரி, இவர் ஏழன்னு பதிவு பண்ணிக்கவா ஐயா அப்படின்னு கேட்க, இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தாருன்னு சொன்னா எதிர்காலத்துல யார் நம்புவா, பரம ஏழன்னு பதிவு பண்ணுங்கப்பான்னு சொல்லியிருக்காரு அந்த அதிகாரி. ஒரு போர்வை வேணுமா? அப்புறம் ஃபேன் வேணுமா? இது நல்லா இருக்கு, குளிருதுன்னு தானே போர்வை கேக்கா, பிறகு ஃபேன் எதுக்கு? நைட்ல குளிர் இருந்தா பகல்ல வெக்க இருக்காதா? சரி சரி, போர்வை இப்போ வாங்குவோம், ஃபேனு பிறகு பார்க்கலாம். 3 பேருக்கு சாப்பாடு இருக்கா? இருக்குங்கய்யா. சைவம் சாப்பிட்டு அழுத்து போச்சு, அசைவம் ஏதாவது செய்யலாமா? செய்யலாங்க ஐயா. 3 முட்டை வாங்கிட்டு வா. சரிங்க ஐயா. என்ன இது, சிஎம் வீட்டு அசைவம்னா கோழி கடை அது இதுன்னு தடபடலா இருக்குன்னு பார்த்தா வெறும் முட்டை தானா? மட்டன் சிக்கன் வாங்கினா நம்ம சம்பளம் கட்டுப்படி ஆகாது, ஏதோ துட்டு மிச்சம் பண்ணா ஏழை குழந்தைங்க படிப்புக்கு கொடுக்கலாம். இங்க அசைவம்னா முட்டை தான். ஒரு காமராஜ், ஒரு கக்கன், ஒரு கலாம், அவங்க எவ்வளவு பெரிய பதவியில இருந்த போது கூட எவ்வளவு எளிமையா இருந்து எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாம இருந்தாங்க. இந்த நாட்டை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கூட வீட்டுக்கு 10 பைசா எடுத்துட்டு போவாங்க. அப்துல் கலாம் அவர்கள் ராஷ்டிரபதி பவன்ல இருக்கிறாரு, ஆயிரக்கணக்கான ஏக்கர் கொண்ட இல்லம், ஒத்த ஆளு தனியா உட்கார்ந்து இருக்கிறாரு. வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவ்வளவு எளிமையா, அவ்வளவு ஒத்த ஆளு. அவருடைய அண்ணன் இங்க இருக்கிறார் ராமேஸ்வரத்துல. அவர் அண்ணனை ஒரு நாள் கூட்டு போய் டூர் காட்டிட்டு, இதுதான் பாத்தியா ராஷ்டிரபதி பவன், அப்படியே கிளம்பிட்டாரு. நம்ம எல்லாம் ராஷ்டிரபதி ஆனா என்ன செய்வோம், நம்ம சித்தப்பே கிளம்பி வந்துரு, என்ன அங்கே உட்கார்ந்துட்டு இருக்க, கமான் கமான் அப்படின்னு பூரா தூக்கி போயிட மாட்டோமா? அவர் தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தரை கூட சேர்க்கல, ஒரு ஆளை கூட. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடியும் அதே செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரதமர் இல்லத்துல அவரை தவிர வேற யாருமே இல்லை. அவருடைய குடும்பம் குஜராத்ல இருக்குது. இங்க ஆட்சியாளருக்கான உறுதிமொழி எடுத்திருக்கிறேன், ராமராஜ்யத்துக்கான உறுதிமொழி எடுத்திருக்கிறேன், நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன். எனவே என்னுடைய குடும்பத்திற்கு அதற்கான சேவைக்காக நான் வரல அப்படின்னு சொல்லி கண் கலங்குவார். தன்னுடைய சகோதரி ஏழ்மையான நிலைமையில இருக்காங்கன்னு தெரியுது, அதனால மனசு வெளியில கஷ்டப்படுறாரு. ஆனாலுமே கூட அவர் இருக்கக்கூடிய பதவி இல்லையா, அதை தாண்டி அவர் சன்னியாசம் போயிருக்கிறாரு. இந்த 2லயும் மிகப்பெரிய உறுதியா இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு டிவி விக்கிறவன் நாட்டுக்கு பிரதமர் ஆகிறதா? நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய குடும்பம் இருக்கு இல்லையா, குடும்ப பின்னணியை ஒவ்வொருத்தரும் தயவுசெய்து எடுத்து படி. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவருடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நபரும் என்னவா இருக்காங்க நீங்க எடுத்து பாருங்க. ஏன்னா 13 வருஷம் முதல்வராக இருந்தவர், சரியா? 4 வருஷம் பிரதமராக ஒரு நாட்டுக்கு இருக்காரு, கரெக்டா இல்லையா? சரியா இல்லையா? அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய அளவுக்கு செட்டில் ஆயிருக்கணும்? வேற ஒன்றும் கிடையாது சார். ஏதாவது ஒரு கம்பெனியில 2% ஷேரை வாங்கினா போதும், 2000 கோடில இருந்து 3000 கோடி கிடைக்கும், சரியா இல்லையா? ஆனா அவர் குடும்பத்தை அண்ணன் தம்பிகள் எடுத்து பாருங்க. ஒரு அண்ணன் ரிட்டையர் ஆயிருக்காரு, இன்னொரு அண்ணன் ஒரு பலசர கடை வச்சுட்டு அதை இழுத்து மூடி இருக்காரு, இன்னொரு தம்பி பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கறாரு, 6000 7000 சம்பளம். அதுக்கடுத்து இன்னொரு அண்ணன் அவர் என்ன பண்றாரு, பென்ஷன் 10,000 வாங்குறாரு. அதுவும் எதுல, ஃபிட்டரா ஒரு கம்பெனில வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனியார் கம்பெனில வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிருக்காரு. இதுதான் சார் அவர் குடும்ப நிலைமை. 13 வருஷம் முதல்வராக இருந்திருக்காரு. இங்க ஒரு ஆள் இருக்காரு, உங்களுக்கே தெரியும், அவரோட 7 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. அவரோட ஒட்டுமொத்த பரம்பரைக்கு மனைவி துணைவி எத்தனை துணை வேணா எடுங்க, அந்த எல்லா பேருக்கும் சொத்து சேர்த்திருக்காரு. இதுதான் திராவிட அரசியல், இதுதான் திராவிட அரசியல். எல்லா கட்சியிலையும் சில தவறான ஆள்கள் இருக்கதான் செய்வாங்க. ஆனா தலைவன் தவறா இருந்தானா ஒட்டுமொத்தமா அது கொள்ளைக்கார கூட்டம் தான், கரெக்டா இல்லையா? திராவிட அரசியல்ன்றதே கூட்டமா சேர்ந்து கொள்ளையடிக்கும். ரேஷன் கடையில் ஆரம்பிச்சு, நல்லா புரிஞ்சுக்கோ, ரேஷன் கடையில் ஆரம்பிச்சு சாலைகள் தொட்டு முட்டை போடுறாங்க சத்துணவு திட்டம், அது வரைக்கும் கொள்ளையடிக்கிறது எப்படி, அதுல பங்கு பிரிக்கிறது எப்படின்றதான் திராவிட அரசியல். அவ்வளவுதான். எந்த சித்தாந்தம் எதுவே கிடையாது, எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. தன்னுடைய பதவியை வச்சு தன் குடும்பத்துக்கு எந்த விதத்திலையும் ஆதாயம் தேடாத மனிதர்.
நரேந்திர மோடி அவர்கள் கூட்டம் சேர்த்து கொள்ளையடிக்கிற திராவிட கட்சிகளுக்கு இங்க ஆதரவு இருக்குன்னா சசிகலா அவர்கள், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள், இந்த கொள்ளைக்கார கூட்டத்துக்கு ஆதரவு இங்க இருக்கும்னா நேர்மையான நரேந்திர மோடிக்கு ஆதரவு தெரிவிக்கல என்னடா தப்பு? மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரெண்டு அரசியல் திராவிட கட்சி இருக்கு இல்லையா, ஒருத்தங்க டிவி கொடுத்தாங்க, பதிலுக்கு இவங்க மிக்சி கொடுத்தாங்க, சரியா? ஆனா நாட்டின் நலன் மீது அக்கறை உள்ள நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் பாத்ரூம் இருக்கான்னு நினைச்சாரு, பாத்ரூம் கொடுத்தாரு. ஏன் அவருக்கு இலவசமா மொபைல் போன் கொடுக்கணும் தானே? அவரு வீட்டுக்கு ஒரு மொபைல் போன் இலவசம் சொல்ல முடியானே திராவிட கட்சி மாதிரி. ஆனா இல்லாத வீட்டுக்கு பாத்ரூம் கட்டணும்னு நினைச்சாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, இந்திய மக்களுடைய சேமிப்பு இருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்தமா காணாம போறதுக்கு காரணமே திடுதிப்புன்னு வர மருத்துவ செலவுகள் தான். அந்த மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு 80% மேல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்தமான தண்ணீர் இல்லாததான். அந்த சுத்தமான தண்ணீர் இல்லாதனால வருடத்துக்கு தினம்தோறும் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போறாங்க. இங்க கழிப்பறைகள் முக்கியம் சொன்னார், அதனால அவர் கழிப்பறைகள் கட்டி கொடுத்தார். இவங்க டிவி கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, ஏன்னா ஓட்டுவாங்க. ஆனா அந்த பக்கம் போய் சாராய கடை நடத்தலாம். இதுதான் சார் திராவிட அரசியல். திராவிட அரசியலுக்குன்னு ஒரு பெரிய மாண்புலாம் கிடையவே கிடையாது. கூட்டமா உட்காந்து கொள்ளையடிக்கும், அவ்வளவுதான் திராவிட அரசியல். பெரிய சித்தாந்தம் கித்தியான பேசிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, துண்டு போட்ட கலாச்சாரம் சொல்லி ஏதோ சொல்லிட்டு வருவாங்க, அது எதையுமே நம்பாது. நல்லா புரிஞ்சுக்கோ, வைக்கம் வீரர் பெரியார்னு சொல்லி ஈவே ராமசாமியை தூக்கி பிடிச்சி பொய் சொன்னதுல ஆரம்பிச்சு, வைக்கம் வீரர்னு பொய் சொன்னதுல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் எல்லாமே பொய் தான் அரசியல். திராவிட அரசியல்ன்றதே பொய் தான். மாற்று அரசியல் தன்னால் செய்ய முடியும். ரஜினி அவர்கள் ஆன்மீக அரசியல் உள்ள வராங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ரஜினி அவர்கள் ஆன்மீக அரசியல் வராங்க, இப்பவே ஆரம்பித்தாங்க திராவிட கட்சி. அவரை கேள்வி பண்ற ஒரு பக்கத்து, அவர் மீது வெறுப்பு அரசியலை கொண்டு போய் சேர்க்கிறது. அவருக்கு வந்து சினிமா நல்லா ஓடல, அதனாலதான் அவர் சம்பாதிக்கிறதுக்கு இங்க வராரு. இவங்கெல்லாம் சம்பாதிக்காத யோக்கியவான்கள், அதனால ரஜினியை குறை சொல்ல மாட்டாங்க. நான் கேட்கிறேன் உங்களை, நல்லா புரிஞ்சுக்கணும். ரஜினி அவருடைய ஆன்மீக அரசியல் முக்கியமான விஷயம். அவருடைய விளம்பர ஒரு வருடத்துக்கு விளம்பரம் மட்டும் அவர் நடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, ஏறக்குறைய விளம்பர மார்க்கெட் மட்டும் அவருக்கு 600-800 கோடி. அவனை எந்த விளம்பரங்களையும் அவன் நடிக்கிறது, யாருக்கு வித்து கொடுக்கறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய் எல்லா பேருமே விளம்பரத்துக்கு வராங்க. ரஜினி அவர் விளம்பரத்துக்கு வராரு, அவர் அதை நடிச்சாலே பல கோடிகளை சம்பாதிக்க முடியும். அதனால இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளால திராவிட அரசியல் இனியும் நம்பிக்கை தெரியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தயார் நிலைமை இல்லை. 10 பேர் வந்து சேர்ந்து ஒருத்தர் மேல யுத்தத்து போறாங்க சொன்னா யாருங்க பரிசாரு? அந்த 10 பேரா? அந்த 10 பேர் யுத்தத்து போறாங்கல்ல, ஒருத்தர் அவன் பரிசாரு. மேல எங்களை சீண்டி பார்க்க நினைச்சீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன். இது வரைக்கும் எங்க தியாகத்தை தான் பார்த்திருப்பீங்க, இனிமே பதிலடிய பாப்பீங்க. பாரத் மாதா கி